இருக்க பேசுன்றேன் நான். இல்ல மானோ இப்போ நீ மற்ற பொண்ணுகிட்ட க்ளோஸாக நடிக்கிறேன். இப்போ போன வீடியோவில் கூட அந்த பொண்ணு கை பிடிச்சி நடிச்சிட்டு இருந்த. மக்களே அது உங்களுக்கே தெரியும், நான் ஏன் ப்ராங்க் எடுக்கிறேன், அது ஒரு சமூக சேவையாக செஞ்சிட்ருக்கேன். ப்ராங்க் தான் முக்கியம், அப்போ நான் முக்கியம் கிடையாதா? ஏய் சசி, பைக்கில் ஏறுவா, பைக்கில் ஏறு. இப்போ இந்த மாதிரிலாம் கோச் இப்போ பாரேன் செம்ம அடி வாங்க போயிடும். சரி வா, சும்மா ஃபண்ணுக்கு தானே சொன்னேன். சரி வா. ஹலோ மை டியர் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி எதுக்கோ வந்தோம். ஆனால் இந்த பொண்ணு என்னென்னா சண்டை போட்டுட்டு ஒரு மாதிரி கோச்சிட்டு பேசாமல் இருக்குது. அது எதுக்குன்னே தெரியல. சசியை தான் சொல்கிறேன். நல்லா தான் வந்தது. திடீர்னுட்டு ஒரு விஷயம் பேசிச்சு. நான் அதை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். அது நம்ம கோச்சிட்டு அங்கே உட்காந்துட்ருக்காங்களாம்மா. நீங்களே பாருங்கள், அது என்னன்ட்டு பாருங்கள். வாங்களேன் சசி சொல்லும். என்ன பண்ணுறீங்க? பற்றி என் ஃபோட்டோ தானே லவ், அப்போ லவ் இருக்குது தானே? என்ன ஒரு பிரச்சனை இப்போ? என்ன பிரச்சனை இப்போ? என்ன ஆச்சு நீ இவ்வளோ சீனை போட்டுட்ருக்க? எதுக்கு எல்லாத்துக்கும் நீ வீடியோ எடுத்துட்டு இருக்க? சொல்லுங்க. பின்ன நாளைக்கு எதனா பிரச்சனை வந்தால் அதெல்லாம் காமிக்கணும்ல. நீ எதுக்கு இல்லை சின்ன சின்ன விஷயம்லாம் எடுத்து வீடியோ எடுத்துட்டு இருக்க மனோ? சரி என்ன பண்ணுற, சாப்பிட்டியா? உனக்கு இதே வேலை மனோ, ஏதாவது பேசும்போது அந்த மாதிரி வீடியோ எடுக்க வேண்டியது. வீடியோ எடுக்காமல் வேறு என்ன எடுக்க? ஆல்ரெடி என் உயிரை நீ எடுக்கிறியா? அதுக்கு நான் என்ன சொல்கிறது? நானும் உயிரை பார்த்துங்க. என்ன பிரச்சனை சொல்லு, என்கிட்ட சொல்லலாம். என்ன சொல்லு என்னன்னு சொல்லு. நீ இப்போ எதுக்கு சும்மா அந்த மாதிரி ப்ராங்க் எடுத்துட்டு இருக்க? என்ன ப்ராங்க்கு? கேர்ள்ஸை வச்சு. அது மக்களே அது உங்களுக்கே தெரியும், நான் ஏன் ப்ராங்க் எடுக்கிறேன், அது ஒரு சமூக சேவையாக செஞ்சிட்ருக்கேன். இதெல்லாம் என்ன பெருமையா? கடமை. எல்லாமே வீடியோன்னு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க. நான் கூட பர்சனலாக பேசுகிறேன் மானோ, வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். பேசுன்றேன் நான். அதெல்லாம் எல்லாம் ஆகிட போகுது. அதெல்லாம் தெரிஞ்சு தானே லவ் பண்ணேன். இப்போ என்னோட ஓவரா சீனை போடுறேன். இதான் என் வாழ்க்கை. அது தெரியும் எனக்கு. இல்லை கேட்குறேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா மக்களே? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசுகிற பொண்ணு. பட் நீங்கள் தான் அட்வைஸ் பண்ணோம், ஓகேவா? நான் போட்டுருவேன், இதெல்லாம் தெரியுதா? ஏன்னா நாளைக்கு எதனா சொல்லுவேன். ஏன்னா பிரேக்கப் எதனா ஆயிடுச்சுன்னா அது காரணம் இந்த பொண்ணு தான். பிரேக்கப்பா? நான் என்ன பேசுறேன்? நீ பிரேக்கப் நீ தானே சொல்கிற. ஐயோ அப்படி சொல்லாத. இல்லை உனக்கு எனக்கு செட் ஆகுது இந்த மாதிரிலாம் பேசினா அப்படின்ற. நான் செட் ஆகல அப்படின்னா சொல்லு மனோ. அப்போ இல்லையா? இல்லை மானோ, இப்போ நீ மற்ற பொண்ணுகிட்ட க்ளோஸாக நடிக்கிறேன். இப்போ போன வீடியோவில் கூட அந்த பொண்ணு கை பிடிச்சி நடிச்சிட்டு இருந்த. ஓகே, எனக்கே ஓகே, புரியும். ஆனால் நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கேட்பாங்கல்ல, என்ன இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானா? நானே ப்ராங்க் எடுக்கணும்னு வச்சுக்கோ மற்ற பசங்களை வச்சு, அப்போ உனக்கு எப்படி இருக்கும்? நான் எப்படி இருக்கேன்? சரி ஓகே, அதான் உன்னோட ப்ரொஃபஷனும் விட்டுருவேன். நான் சொல்லு பாப்பா, நான் என்ன பண்ண முடியும்? மானோ உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான். விளையாட்டு நான் உன் கூட மட்டும் தான் விளையாடுவேன், தெரியுதா? வேறு யாரு கூடயும் விளையாட மாட்டேன். அதாவது செல்லமாக இல்லை சொல்கிறேன் நான், ஓகேவா? தப்பாக நினச்சிக்காது. நான் இந்தமாரி பையனா? சொல்லு. இல்லை நீ ஏமானும் இல்லை. நான் இப்போ என்ன சொல்லு, இப்போ என்ன லாஸ்ட்டாக சொல்ல விட்டுருன்றியா? வேணான்றியா? கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் பிரேக் கொடுக்கலாம்ல. பிரேக்கெல்லாம் நமக்குலாம் எப்போவுமே பிரேக்கே இல்லை, தெரியுதா? என்னோட சேவை எப்போவுமே தொடரும், ஓகே? அதை நீ சொன்ன நீயான்னு கூட பார்க்க மாட்டேன், போட்டு தள்ளிடுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா? சரி கல்யாணத்துக்கு அப்புறம் நான் மாறிடலான்னு இருக்கேன், ஓகேவா? அப்போ யாரும் ப்ராங்க்லாம் கேட்குறீங்க. ஆமாம், பொண்ணா மாறினா ஓகேவா உனக்கு? இப்போல்லாம் அது ட்ரெண்ட் தானே. சரி ஓகே. சரிடி சொல்ல. நீ புரிஞ்சிக்கவே மாட்டேற மானோ, என்ன சிச்சுவேஷன், என் சிச்சுவேஷன் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன், விளையாடிட்டே இருக்க. சரி இப்போ நீ என்ன சொல்ல வர, அது சொல்லு, அது மட்டும் சொல்லு. இல்லை மானோ, இப்போ நீ வந்து கொஞ்ச நாளைக்கு இந்த என்கேஜ்மெண்ட் கொஞ்சம் முடியட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் பிரேக் வச்சுக்கோன்னு சொல்கிறேன். என்கேஜ்மெண்ட் நானும் தைரியமாக மற்ற யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. உங்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டேன், உங்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டேன், என்ன பிரச்சனை? நான் அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் ஓகே. மட்டும் ஒன்றும் குறைச்சல் இல்லை. எஸ், திமிருக்கு மறுபெயர் நான் தானே. ஸோ அதனால் நான் அப்படி தான் பேசுவேன், ஓகேவா? நான் யாராலும் என்னால் மாற்றிக்க முடியாது, தெரியுதா? இதெல்லாம் தெரிஞ்சால் தான் லவ் பண்ணேன். ஓப்பனாக தான் சொல்கிறேன், எல்லாம் மாற்றிக்க முடியாது, ஓகே? வேணா அதுக்கப்புறம் நான் இது பண்ணிக்கிறேன், ஓகேவா? நான் மாற்ற சொல்லலை உன்னை. நான் உன்னையே மாற்றிடுறேன் பேசாமல். சும்மா சொன்னேன். ஏன்னா போட்டு இப்படி சொல்கிற? சும்மா சொன்னேன். இப்படிதான் எப்போவுமே பண்ணுறேன், சின்ன சின்ன விஷயம் கூட ப்ராங்காக பண்ணிகிட்ருக்கான். நான் ப்ராங்காக பண்ணிகிட்ருக்கேன்னா பின்ன என் ப்ரொஃபஷனல் தானே, ப்ராங்காக தானே பண்ண முடியும். இதுக்கு எப்படி என்ன இமிட்டேட் பண்ணி காட்டுறேன்? நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது மனு, எனக்கு தெரியும்டா. நான் என்கேஜ்மெண்ட் ஒரு 2 வாரம் இருக்குமா, அதில் முடிஞ்சிடும். என்கேஜ்மெண்ட் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பிரேக் கொடுக்க சொல்கிறேன். ட்ரை பண்ணுறேன், ஆனால் வீடியோ என்னால் போடாமல் இருக்க முடியாது. வ்ளாக்ஸாக போடு. ஃப்ளாக்ஸ்னா யாரை பிடிச்சி போடுறது? ஒன்று பிடிச்சி தான் போடணும். ஃப்ளாக்ஸ் தான் இருக்கேன்ல, ஒன்று வச்சுக்கிட்டு நான் எத்தனை வீடியோ போட முடியும் சொல்லு? நான் ஃப்ளாக்ஸாக போட சொன்னால்
என்னோடய வியூவர்ஸ் வந்து நான் இப்போ ப்ராங்க்கை தான் நான் பார்த்துருக்காங்க. அவங்களெலாம் நான் ப்ராங்க் போட தேவையில்ல. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சுன்னா நானே சொல்லிப்பேன், எனக்கு தெரியும் மனோ பற்றி அவன் இப்படி தான் அப்படின்னு. அது வரைக்கும் 2 வாரம் பிரேக் தான் நான் கேட்குறேன். அது கூட பண்ண முடியலன்னா எப்படி? சரி ஓகே விடு. உடனே நான் இன்னும் ஒரு 2 வீடியோ இருக்குது, அது மட்டும் போட்டுறேன். அந்த வீடியோ போட்டு திருந்தவே மாட்டேப்ப. என்ன திருந்தவே மாட்டேப்ப? அந்த 2 வாரத்தில் என்கேஜ்மெண்ட்டே முடிட்டோம். எனக்கு நான் வந்ததுன்ற நான் என்ன நீ விளையாட்டு பையனாவே இருக்கு. 26 வயசு ஆயிடுச்சுல. விளையாட்டு பையனாக தான் சொல்லலாம். ஒரு ப்ராங்க் ஸ்டார் அப்படி தான் ஒரு குசும்புக்காரனாக இருப்பேன். நீ அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தானே இந்த லவ் பண்ணீங்க மேடம்? சொல்லுங்கள் 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 சொல்லுங்கள். ஏய் அப்படிலாம் சொல்லக்கூடாது பார்த்தியா? ஓகே சொல்லு அப்பதான். ஏன் 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 இல்லை நான் வீட்டுக்கு போயிடுவேன். போ. வீட்டுக்கு போறியா? என்ன நடந்தே போயிடுவியா? என்ன வந்து வீட்டில் விட்டுடணும்ப்பா. வீட்டில் விட்றாங்களா உன்னை? வீட்டில் சொல்லு. எதுக்கு இப்போ எதுக்கு வந்த? சும்மா போகலாம் வா அப்படின்ற மாதிரி சும்மா இது எது விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வ்ளாக் எதுவுமே பண்ணல. நான் இது வந்து சொல்கிறேன்ல இதுக்கு எது கூப்பிட்டு நீ எது பேசிகிட்டு இருக்க தேவையில்லாம. நான் என்ன தேவையில்லாம் என்னால் முடியாது சசி. ஓகேவா? ஓகேவா? இந்த அழுகுற மாதிரிலாம் சீன் போடாத. அழுகுற மாதிரி போடா. அழுகுற மாதிரி போட. சொல்லுங்க 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 சொல்லுங்க. வேற ஏதாவது சொல்ற போறேன். எனக்கும் ஒரு மாதிரியா இருக்கும். நீ புரிஞ்சுக்கிறியா? சசிக்கு ஒரு மாதிரி அது பொசசிவ் ஆகும். அவளுக்கு மற்ற அதில் என்ன பொசசிவ் இருக்கு? நான் தான் சொல்றேனே, இது அனைத்தும் கற்பனை அப்படின்ட்டு. இல்லடா இருந்தாலும் ஓகேவா? நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக தானே பண்றோம். அது நீ பெருசா இருக்கு. ஓகேவா? கொஞ்சம் க்ளோஸா நடிக்கும்போது எனக்கு போலாம் நம்ம கப்பல் பிளாக் பண்ணுவோம். வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எங்க போறோம் சொல்லு. இப்போ என்ன லூஸ் மாதிரி பண்ற? என்ன கோச்சிக்கிட்டியா? நான் ஒரு 4 மாசம் கழிச்சு அதை விட்டுறானா? ஓகே இல்லை சார், உன்னை மேரேஜ் பண்ணிட்டு அப்புறம் நான் விட்டுறேன். ஓகே ஓகே. இப்போ என்னதான் சொல்ல வர இப்போ? சொல்லுங்க 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 சொல்லுங்க. இல்லடா மனோ, இப்போ நான் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எங்கள் ஃபேமிலியில் யோசிக்கணும்ல. என்கேஜ்மெண்ட் வரையாச்சும் நீ மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற. சரி நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? நீ சொல்ல நான் இப்படியா சொல்கிறேன் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. வேற என்ன சொல்ல? என்ன ஃபன் பண்ணிட்டு இருக்க நீ? இப்போ ஃபன் பண்ணலடிச்சால நீ ஒன்று புண் பண்ணுற தெரியுதா? சே எங்கே போகிற அந்த சைடு? ஃப்ராங்க்லாம் முக்கியம். அப்போ நான் முக்கியம் கிடையாதா? எனக்கு நீ முக்கியம்தான். பட் ஆனால் 2த்தையும் விட முடியாதுல்ல. 2 கண்கள் மாதிரி ப்ராங்க்கும் நீயும், தெரியுதா? போத் ஆஃப் மை ஐஸ். ஓகே சரி சரி ஓகே. இப்போ என்ன அவ்வளோதானே? ப்ராங்க் தானே? சாரி இப்போ விட முடியாது. கொஞ்ச நாள் கழிச்சு விட்டுறோம். ஓகேவா? அக்ரிமெண்ட். ஓகே டீல். சொல் 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 சொல். என்னடா டார்ச்சர் பண்றாங்கடா மனோ. எனக்கு தெரியும். நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன். ஆனா வந்துட்டு அவங்க கேட்கும்போது நான் என்ன சொல்றது? வாயால சொல்லு. நான் அசிங்கமா கூட சொல்லு. ஏன் அப்படிலாம் சொல்றீங்க? அவர் என்னோட புருஷர், அவர் என்னோட லவ்வர் அப்படின்னு சொல்லு. அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் சொல்லிட்டு இருக்கியா? வீட்டு கண்டுக்காத அதை பத்திலாம். போடா நீ சும்மா சும்மா ஃபன் பண்ணிட்டு இருக்க. வீடியோ பிடிச்ச எல்லாத்துலயும் போட்டுட்டு இருக்க. பர்சனலா பேசுறதெல்லாம். சரி இப்போ என்ன? இதெல்லாம் போடாத மனோ. கண்டிப்பா இதெல்லாம் போடும். ஆடியன்ஸ்க்கு தெரியும் நீ பண்றதெல்லாம். இதெல்லாம் போடாதன்னு சொல்லிட்டேன்ல. சசி மோனோ விளாக்ஸ்ல இதெல்லாம் கண்டிப்பா வரும். இதெல்லாம் வர கூடாது மனோ. இதெல்லாம் நம்ம சரியா? குத்துற வயித்துல கோவமா பேசுறதா? இந்த கோவம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? கோவத்தில் கூட அழகா இருக்கி. எப்படி அது? இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு நான் பார்த்ததே இல்லை. என்ன பொண்ணுடா. என்ன ஆச்சு? நீ விளையாடிட்டே இருக்க. விளையாடிட்டு இருக்காங்களா? மனோ சொல்றது கேளுடா கொஞ்சம். எனக்கும் கொஞ்சம் நான் சொல்றது ஏன் சொல்றேன்னு மட்டும் கொஞ்சம் யோசிக்கலாம்ல. நீ வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். நீ காதுல வாங்கினதே இல்லைல்ல. நீயா ஒன்று புரிஞ்சுக்கிட்டு நீயா ஒன்று செய்வ. இரு இரு. ஏன் எங்கே போற? பின்ன நான் சொல்றது எதுவுமே நீ கேட்க மாட்டேன். நான் மெல்லமா பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை. இப்போ நான் வீட்டில் பேசணும். ஓகேவா? ஆனால் ஒன்றும் வீட்டில் பேசுகிறேன். ஏய் உடனே நடந்து போயிடுவா. வேற ஏதாவது ஒன்று பிடிக்கலன்னா உடனே நடந்து போயிடுவா. ஏய் இங்கே நில்லு சசி. பைக்கில் ஏறுவா. பைக்கில் ஏறு. இப்போ இந்த மாதிரிலாம் கோச். இப்போ பாரு செம்ம அடி வாங்க போகிறோம். சரி வா, சும்மா ஃபண்ணுக்கு தானே சொன்னேன். சரி வா பார்த்துக்கலாம். வா நான் விட்டுறேன். எல்லாத்தையும் விட்டுறேன். ஓகேவா? கோச்சுக்காது. ஏய் நான் உன்னை விட்டுடு அப்படின்னு நான் சொல்லலை. இப்போதுக்கு கொஞ்சம் அமைதியாக போக சொல்கிறேன். இப்போ உன் மேரேஜ் வரையும் தானே. அதுக்கப்புறம் நான் விட்டுறேன் தானே சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஓகேவா? வீட்டில் நான் உங்கள் வீட்டில் பேசுகிறேன். உங்கள் வீட்டில் நான் பேசிக்கிறேன். உங்கள் வீட்டில் தானே சொல்கிறேன். உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. உங்கள் வீட்டில் தானே கேட்குறாங்க. உங்கள் வீட்டில் தானே சொல்கிறேன். சரி ஓகே.
நான் சொல்லிக்கிறேன், நான் இந்த மாதிரி பண்ணுறதில்ல, அதுக்கப்புறம் நான் விட்டுறேன் அப்படின்ட்டு. ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. இதுக்கு ஏன் கோச்சிக்கிற? சுமூகமாக பேச வேண்டிய விஷயத்த உனக்கு புரியுது. நீ நான் கோச்சிக்கல, நீ வந்து எனக்கு காண்டு ஏற்றிட்டு இருக்க, அதனால தான் நான் காண்டு ஏற்றுறாங்க அம்மா. சரி வா போகலாம். சரி வா, ரொம்ப நேரம் டைம் வேறு எடுத்துக்கிட்டோம், வா போகலாம் நம்ம. வா, நான் தான் சொல்கிறேன், நான் பார்த்துக்கலாம். ஓகேவா? நான் உங்கள் வீட்டில் நான் பேசுகிறேன், நான் ஓகேவா? வீட்டில் நான் பேசிக்கிறேன், இந்த மாதிரி தான் ஆண்டி இப்படி இந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? இன்னும் பிரச்சனை எடு. நீ கேமரா எடி, நீ பின்ன இது நீ சொல்கிறதெல்லாம் தெரியணும்ல. அவங்க சொல்கிறது நான் என்ன சுச்சுவேஷன், திடீர்னு நாளைக்கு நான் ஏன்ப்பா நீங்கள் ப்ராங்கை நிப்பாட்டினேன், எதுக்கு நீ ப்ராங்க் போடலன்னு ஒரு கேள்வி கேட்டேன். என்ன பழி போடாத, நான் எதுவுமே சொல்லலை. சரி ஓகே, நீ சொல்லலை, அவங்க ஃபேமிலியில் சொல்கிறாங்கன்றல. சரி ஓகேவா, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, அவங்க வீட்டில் நான் பேசிக்கிறேன், நோ ப்ராப்ளம். நீ பேசிக்கிறியா? நான் பேசுகிறேன், நீயே பார்த்துக்கிறியா? ஓகே, டோன்ட் வெரி, பி ஹாப்பி. ஓகே வா போகலாமா? போகலாமா? நான் உனக்கு எப்பவுமே சப்போர்ட்டாக தான் இருப்பேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒரு என்கேஜ்மெண்ட் வரைக்கும் ஒரு டைம் கேட்குறேன். சரி ஓகே மக்களே, ஓகேவா? சரி ஓகே, கோச்சிக்காதே. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே. ஓகே மக்களே, சுமூகமாக பேசி ஒரு சண்டையை முடிச்சாச்சு. நம்ம வந்து இல்லை சரி சண்டையில் ஓகேவா? சரி, அவங்க சொல்கிறது நான் கேட்டுக்கிறேன். நம்ம வந்து இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விளாக்காக நம்ம கிளம்புறோம். சரி ஓகேவா? அந்த விளாக் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். ஓகே, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். எப்பா உன்னை வச்சுக்கிட்டு கை வர காமிச்சிட்ருக்கேன். சசி கூட ஸ்பெண்ட் பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்டாங்க, அதனால் இந்த ஒன் டே வந்து அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் டைமு. ஃப்ரெண்ட்ஸ் உயிரோட வந்தால் நம்ம பார்க்கலாம். ஏன்னா எனக்கு ஆயிடுச்சுன்னா அதுக்கு எல்லாம் காரணமும் சசி தான். ஓகேவா? சொல்லிட்டு இருக்க பின்ன இளநீ குடிக்கலாம் நாம. குடிங்க. காலி ஆயிடுச்சு. என்ன ஒரே இழுத்தா? கவலைப்படாதீங்க, இனிமே நீங்க போகும்போதெல்லாம் பில் தான் பே பண்ணிட்டு வருவீங்க. லவ் பண்றல்ல, எனக்கா மாவு கூட ஆட்ட மாட்டியா? மட்டன் பிரியாணி நம்மளும் சாப்பிட மாட்டேன், ஆனால் இங்கே மட்டன் பிரியாணி சூப்பராகவே இருக்குது.